வணக்கம் சகோதர சகோதரிகளே. தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும், தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்வை தேடி யூடியூப் சேனலை பார்த்த, அதற்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அந்த இறை வார்த்தைகளை வாசித்து தியானிப்பதற்கு நாம் ஆழமாக கற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய தூய ஆவின் வல்லமையை பெற்று நாம் ஆண்டவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். எனவே இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வார்த்தைகள். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய இறை வார்த்தைகள். அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலில் இருந்து என்னை விடுவிப்பவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள்தான் என்னை விடுவிப்பார். பாருங்கள், அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலில் இருந்து என்னை விடுவிப்பவன் யார்? கடவுள்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னை விடுவிப்பார். பாருங்கள், தூய பவுல் சொல்லுகின்றார், நாம் இறங்கத்தக்க மனிதர்கள், அதாவது பரிதாபத்திற்குரிய மனிதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலக வாழ்வில் பரிதாபத்திற்குரியவர்கள், இறங்கத்தக்கவர்கள். ஏனென்றால் சாவுக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த உடலினுடைய தீய இச்சைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நம் ஆற்றலற்றவர்களாக, வலுவற்றவர்களாக இருக்கின்றோம். நமக்கு நன்றாக தெரிகிறது இது நல்லது, இது தீயது என்று அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நன்மையை நோக்கி பயணம் செய்வதற்கு நாம் வலுவற்றவர்களாக இருக்கிறோம், திறனற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் நம்மையே நாம் அழிவுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற பொழுது நாம் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று தூய பவுல் சொல்லுகின்றார். பாருங்கள், ஏனென்றால் தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 19 வார்த்தையை பாருங்கள். நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பக்கூடிய நன்மையானதை செய்ய முடிவதில்லை, ஆனால் விரும்பாத தீமையை செய்து விடுகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் பல நேரங்களிலே முடிவெடுக்கின்றோம். இனி கிறிஸ்து பிறப்பு வருகின்றது, அல்லது புத்தாண்டு வருகிறது, அல்லது ஈஸ்டர் பண்டிகை வருகிறது. நம்ம நல்ல ஒரு தீர்மானங்களை எடுக்கிறோம். இதை நீ இப்படியாக செய்ய வேண்டும், இனி இதைத்தான் பேச வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பழக வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு காரியங்களை, குறிக்கோள்களை மேற்கொள்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து நம்மால் செய்ய முடிவதில்லை. நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைத்தோமோ அதை செய்து விடுகிறோம். அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அப்ப இந்த இயல்பு தான் என்னை பரிதாபத்திற்குரியவனாக மாற்றி இருக்கிறது, இறங்கத்தக்கவனாக என்னை மாற்றி இருக்கிறது. பாருங்கள், அந்த ரோமேயருக்கு திருமுகம் 7ஆம் அதிகாரம் 20 வார்த்தை. நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. அப்ப என்னில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. அந்த ஊனியல்பு, இழிவான உணர்வுகள், இழிவான இச்சைகள், இழிவான சிந்தனைகள் எனக்குள்ளே இருக்கிறது. அதை நானாக மாற்றிக்கொள்ள முனைந்தாலும் என்னால் அது முடியாமல் இருக்கிறது. அப்ப என்னுள் ஒரு பாவ நிலை இருக்கிறது. அந்த பாவ நிலைதான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நான் செய்யக்கூடாது என்று அறிவுபூர்வமாக முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். என்றாலும் கூட என்னுடைய அறிவையும் கடந்து, என்னுடைய ஆற்றலையும் கடந்து என்னை வழி நடத்தக்கூடிய ஒரு உணர்வு என்னுள் இருக்கிறது. அதான் இந்த இழிவான ஊனியல்பு, அதைத்தான் பாவம் என்று தூய பவுல் சொல்கின்றார். இந்த இயல்புதான் என்னை இறங்கத்தக்கவனாக, பரிதாபத்திற்குரியவனாக மாற்றி வைத்திருக்கிறது. பாருங்கள், தூய பவுல் ரோமேயருக்கு திருமுகம் 7ஆம் அதிகாரம்
21 வாசிக்கிறோம். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. எவ்வளவு நாள் நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இன்றிலிருந்து நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனிமேல் ஒழுங்காக இருக்க வேண்டும், அதிகாலை எழும்ப வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒழுங்காக ஆலய வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு காரியங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மையும் அறியாமல் மீண்டும் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு நாம் கடந்து சென்று விடுகிறோம். பாருங்கள், இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையின்படி தான் வாழ வேண்டும், இனி இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுகிறோம். ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அதை எதிர்த்து போராடுகிறது. மனதில் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டோம், எப்படித்தான் வாழ வேண்டும், எப்படித்தான் செயல்பட வேண்டும், இது நல்லது, இது கெட்டது தீர்மானித்து விட்டோம். ஆனால் என் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நன்மையை, என்னுள் இருக்கக்கூடிய ஒரு பாவ நிலை, ஊனியல்பு, அந்த நன்மையான தனத்தை எதிர்த்து போராடுகிறது. அப்ப இந்த போராட்டம் மிகுந்த இந்த உலக வாழ்க்கையிலே நான் மேற்கொள்ள முடியாத, அதை வெற்றி கொள்ள முடியாத ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் பவுல் சொல்கிறார், அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலில் இருந்து என்னை விடுவிப்பவன் யார்? எனவே பரிதாபத்திற்குரிய இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு நாளும் போராடி போராடி பல முறை முயற்சிகளை மேற்கொண்டு, பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு மேலும் மேலும் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய என்னை இந்த சாவுக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவன் யார்? அதற்கு அவர் வளமையான ஒரு பதிலை கொடுக்கின்றார். கடவுள்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள்தான் என்னை விடுவிப்பார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள்தான் என்னை விடுவிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய தனி முயற்சிகளினால் அல்ல, அவனுடைய திறனினால் அல்ல, ஆற்றலினால் அல்ல, மனிதனை கடவுளுடைய ஆற்றலினால், கடவுளுடைய ஆற்றலுக்கு என்னை உட்படுத்துவதன் மூலமாகத்தான் நான் என்னை விடுவித்துக் கொள்ள முடியும். அப்ப என்னுடைய சொந்த பலத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய துணை எனக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி என்றால் தான் என்னுடைய ஊனியல்பிலிருந்து, என்னுடைய பாவ நாட்டத்திலிருந்து நான் விடுதலை அடைய முடியும். சாவுக்குள்ளா நிலையில் நான் வெளியே வர வேண்டும் என்றால் எனக்கு கடவுள் உதவி செய்ய வேண்டும். எனவேதான் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக என்னை விடுவிக்கின்றார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை விடுவிக்கிறார் என்றால், நான் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அதை தோற்று போகிற பொழுது, இது என்னால் இனி இயலாது என்கிற முடிவுக்கு நான் வருகிற பொழுது ஆண்டவருடைய துணையை நான் நாட வேண்டும். ஆண்டவரே, என்னால் இது இயலவில்லை, எனக்கு உம்முடைய உதவி தேவையாக இருக்கிறது, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே என்று என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கிற பொழுது, நான் ஆண்டவரிடத்திலே என்னை சரணடைகிற பொழுது, கடவுள் தன்னுடைய தூய ஆவியை எனக்கு அளித்து அவருடைய வல்லமையினால் இந்த ஊனியல்பை வெற்றி கொள்வதற்கான ஆற்றலை தருகின்றார். பாருங்கள், தூய பவுல் ரோமேயர்களுக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9 வார்த்தை பாருங்கள். கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல். கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல். அப்போ அந்த ஏற்கனவே என்னுள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊனியல்விலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால், என்னில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாவமாகிய இந்த ஊனியல்விலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால், என்னுள்ளே கடவுளுடைய ஆவி குடியிருக்க வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வார்த்தையிலே வாசிக்கிறோம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியானவர் உங்கள் இதயத்தில் குடியிருக்கிறார் என்றும், உங்களுக்குள் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? அப்ப என்னுள் தூய ஆவியானவர் குடியிருந்தால் மட்டும்தான் நான் இந்த ஊனியல்வை விட்டு வெளியே வர முடியும். நீங்களும் நானும் இத்தகைய நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் மிகுந்த வாழ்க்கையிலே, நன்மைக்கும் தீமைக்கும் இடையமான இந்த போராட்டத்திலே, வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையமான இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால்
பரிதாபத்திற்கு நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நமக்கு தூய ஆவியானவருடைய ஒத்தாசை, உதவி தேவையாக இருக்கிறது. தூய ஆவியானவர் நம்முள் குடியிருக்க வேண்டும். நம்முள் குடியிருக்கக்கூடிய பாவத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நம்முள் தூய ஆவியானவர் குடியிருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்முள் குடியிருந்தால் என்ன நிகழும் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது. பாருங்கள், கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்வை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். இந்த சரீரத்திற்குரிய ஊனியல்வை கொண்டிராமல் வாழ்விற்குரிய, நிலை வாழ்விற்குரிய இயல்பை நாம் கொண்டிருப்போம். எப்பொழுது? தூய ஆவியானவர் நம்முள் குடியிருக்கின்ற பொழுது. பாருங்கள், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவியை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மில் இருக்கிற பொழுது நம்மில் இருக்கக்கூடிய ஊனியல்பு நம்மை விட்டு வெளியேறிவிடும். அப்ப நமக்கு தேவையானது கடவுளுடைய தூய ஆவி. தூய ஆவி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் இந்த சாவுக்கு உள்ளாக்கக்கூடிய, நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய பாவ இயல்புகளிலிருந்து, ஊனியல்பிலிருந்து நாம் வெளியே வர முடியும். என பாருங்கள், தூய பவுல் ரோமர்கள் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை, இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால், பாருங்கள், இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தவருடைய ஆவி, தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். மரித்து அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய தந்தை கடவுளுடைய தூய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய தந்தையாகிய கடவுளே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே, நம்முள் குடிகொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். அப்ப நம்ம உயிர் பெற செய்ய வேண்டும் என்றால், நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்றால் நம்முள் தூய ஆவியானவர் குடியிருக்க வேண்டும். நம்முள் குடியிருக்கக்கூடிய அந்த ஊனில்வின் நாட்டத்தோடு வாழ்ந்து அப்படியே நாம் மடிந்து விடாமல், நாம் வாழுகின்ற நாட்களில் ஆண்டவரிடத்திலே சரணடைந்து, ஆண்டவரே உடைய தூய ஆவி எனக்கு தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு, அந்த தூய ஆவியானவர் நம்ம வாசம் செய்து, அந்த தூய ஆவின் துணையோடு அந்த உலகத்தில் வாழ்ந்து, அந்த ஊழலுடைய எல்லா உணர்வுகளையும் இச்சைகளையும் கடந்து வெளியே வருகிற பொழுது, நாம் மரிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த கடவுளுடைய ஆவி நம்முள் குடியிருக்கும் அவருடைய தூய ஆவியினாலே சாவுக்குரிய நம்முடைய உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். எனவே நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்றால், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக இந்த ஊனியல்விலிருந்து வெளியே வர வேண்டும். அது நம்மால் இயலாதிருக்கிறது. நாம் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையிலே கடவுளுடைய தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தினால் மட்டும்தான் நாம் நிலைவாழ்வுக்கு தகுதி அடைய முடியும், ஊனியல்களை விட்டு வெளியே வர முடியும். எனவேதான் தூய பவுல் ரோமர்களை திருமுகம் 8ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம், நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். பாருங்கள், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். உடலின் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். தூய ஆவியின் துணையால் உடலினுடைய தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்ப தூய ஆவியை துணையாக கொண்டு நம்முள் செயல்படக்கூடிய ஊனியல்புகளை நாம் சாகடிக்க வேண்டும். அதுக்கு கடவுள் தூய ஆவியாய் நமக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறார். ஒரு துணையாளரை கொண்டு, அவருடைய துணையை கொண்டு, தூய ஆவியை துணையாக கொண்டு நம்முள் செயல்படக்கூடிய பாவ நாட்டங்களை நாம் சாகடிக்க வேண்டும். இந்த பாவ நாட்டம் குடியிருக்கக்கூடிய நம்முடைய சரீரத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்ள வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்ம குடிகொண்டால் மட்டும்தான் நாம் இந்த பாவ நிலையிலிருந்து வெளியே வர முடியும். என நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் பரிதாபத்திற்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விடுவிப்பதற்கு வலுவற்றவர்களாக இருக்கிறோம். நம்மை விடுவிப்பதற்கு
இந்த பாவ நிலையிலிருந்து விடுவிப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் பரிசுத்த ஆவி என்னும் துணையாளரை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த தூய ஆவியின் துணையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உடைய தூய ஆவியினால் என்னை வழிநடத்தும் என்று கேட்க வேண்டும். தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற பொழுது நாம் ஊனியல்களிலிருந்து வெளியே வர முடியும், நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும். அந்த தூய ஆவியானவர் நம்முள் குடியிருக்கக்கூடிய தூய ஆவியானவரை கொண்டு கடவுள் நம்மை உயிர்த்தெழச் செய்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலை எழுந்து ஆண்டவருக்கு மதிப்பளித்து, ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியினால் என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க நம்முள் இருக்கக்கூடிய தேவையற்ற ஊனியல் நாட்டங்கள் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிவிடும். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்த தொடங்கி விடுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்பது மகிழ்ச்சி அல்ல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அவர் என்னுடைய இருதயத்திற்குள் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிற பொழுது என்னிலிருந்து மாற்றம் உருவாகும். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு வந்து விருந்து உண்பேன். அப்போ ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாம் அவரை உள்ளே அனுமதிக்க வேண்டியது நம்முடைய பணி. நாம் உள்ளே அனுமதித்தால் தான் அவர் உள்ளிருந்து நம்மோடு செயல்படுவார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் நாம் இதை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுள் வர வேண்டும், என்னுள் வாசம் செய்ய வேண்டும், அவருடைய தூய ஆவியானவர் எனக்குள் இருந்து செயல்பட வேண்டும் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் தூய ஆவியினுடைய உதவியினாலே நம்ம செயல்படக்கூடிய இந்த சரீரத்தினுடைய இச்சைகள், இழிவான உணர்வுகள் இவைகளிலிருந்து வெளியே வர முடியும். அப்படி வந்தால்தான் முடிவில்லாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நினைவுகளோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். தொடர்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சாவுக்கு உள்ளாக்கக்கூடிய, நரக தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த பாவ நிலையிலிருந்து, ஊனியல்பிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுவிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.